தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் ஆகியோரது வீட்டில் காலையிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வீட்டில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாருடைய வீட்டில் சோதனை எப்போது தொடங்கியது? இந்த சோதனையில் தற்போது முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? வேதவள்ளி, வருமான வரித்துறை அதிகாரிகள் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் சரத்குமார் வீட்டில் காலை 6 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவான்மியூர் அடுத்து இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் இடத்தில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் காலை 6 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தவர்கள் தொடர்ந்து சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதை ஒளிப்பதிவாளர் பிரேம் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். 8 அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய இல்லம் முதல் தளம் மற்றும் கீழ்த்தளம் அமைந்திருக்கிறது. இந்த சோதனைக்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தபொழுது சரத்குமார் வீட்டில்தான் இருந்திருக்கிறார். தற்பொழுதும் அவர் வீட்டிற்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சூழ்நிலையில் இந்த சோதனையின் போது மத்திய துணை ராணுவ படை போலீசார், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 2 மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக கூடுதலாக 2 மத்திய துணை ராணுவ படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். மொத்தம் 4 துணை ராணுவ படை வீரர்கள் அவருடைய வீட்டிற்கு உள்ளே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரும்பொழுது எந்த விதமான இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய துணை ராணுவ படை பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆவணங்கள் கிடைத்திருக்கலாம் என்ற தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் முழுமையான தகவல் இந்த இடத்தில் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் எதுவும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று நேற்றுதான் ஆளுங்கட்சியான அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு நடிகர் சரத்குமார் ஆதரவு தெரிவித்திருந்தார். அவருடைய அதாவது இன்று ஆர்கே நகர் தொகுதியில் அவர் பரப்புரை, நடிகர் சரத்குமார் பரப்புரை மேற்கொள்வதற்கான திட்டமிடலும் இருந்திருக்கிறது. அவருடைய பிரச்சார வாகனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை அவருடைய பிரச்சார வாகனம் வீட்டில் தான் இருந்திருக்கிறது. அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் செல்லக்கூடிய இந்த பிரச்சார வாகனம் உள்ளிட்டு நடிகர் சரத்குமார் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய வீட்டிற்கு வெளியே தமிழ்நாடு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரம் சோதனை இந்த இடத்தில் நடத்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. வேதவள்ளி, ராஜ்குமார், சரத்குமாருடைய வீட்டில் யார் யாரெல்லாம் தற்போது இருக்கிறார்கள்? நடிகர் சரத்குமார் இந்த சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குகிறாரா? காலை 6 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் நடிகர் சரத்குமார் வீட்டிற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். 8 வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் 2 துணை ராணுவ படையினர் இந்த சோதனையின் போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். காலை 6 மணிக்கு உள்ளே சென்ற அவர்கள் சோதனையின் போது நடிகர் சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவி நடிகை ராதிகா உள்ளே இருக்கிறார்கள் மற்றும் அவருடைய உறவினர்களும் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அவர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருவதற்கு முழு ஒத்துழைப்பு அவர் தந்திருக்கிறார் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய வீட்டில் கீழ்த்தளம் மற்றும் முதல் தளத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. அவர் பயன்படுத்தக்கூடிய கார் மற்றும் தற்போது இன்று மாலை அவர் பிரச்சாரத்திற்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு நேற்று தெரிவித்திருந்தார். எனவே இன்று அவர் பிரச்சாரத்திற்கு இன்று மாலை செல்ல திட்டமிட்டிருந்தார். குறிப்பாக இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்திற்கு அவகாசம் இருக்கிறது. இன்று பிரச்சாரத்துக்கு செல்ல அவர் திட்டமிட்டிருந்தார். அவருடைய வாகனத்தையும் சோதனை செய்திருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனைக்கு நடிகர் சரத்குமார் தொடர்ந்து அதற்கான ஒத்துழைப்பை அவர் கொடுத்து வருகிறார். தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
அதே போன்று இன்னும் சில மணி நேரம் சோதனை நடக்கும் என்று தெரிகிறது. இந்த சோதனையின் போது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் வெளியே அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. முக்கிய நுழைவாயிலில் மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் சோதனை நடைபெற்று வரக்கூடிய இடத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் யாரையும் வெளிநபர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இந்த இடத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்னும் சில மணி நேரம் இந்த இடத்தில் ஈடுபடலாம் என்று தெரிகிறது. வருமான வரித்துறை அதிகாரி வந்திருக்கார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் வெளியே செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் சில நேரம் இந்த சோதனை நடைபெறலாம் என்று தெரிகிறது. அதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது வாகனில் ஏறியிருக்கார்கள். சில மொபைல் போன்கள் அவர் எடுத்திருக்கார்கள். ஆனால் முழுமையான தகவல் தெரிவிக்கவில்லை. இன்னும் ஒரு சில அதிகாரிகள் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சோதனை நடைபெறும்.